இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான யுத்தம் கொழும்பு பங்குச் சந்தையிலே எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகிறது? எவ்வாறான தாக்கத்தை கொழும்பு பங்குச் சந்தையிலே கொண்டு வரப் போகிறது? கட்டாயமாகவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். காரணம், இதிலே பல பேர் உழைப்பதற்கான அல்லது பங்குச் சந்தையிலே லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பல பேர் நட்டமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை பாருங்கள். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக பங்குச்சந்தை சர்வதேச ரீதியாகவே பாரிய அளவு வீழ்ச்சியை சந்தித்தது. 2ஆம் திகதி திங்கட்கிழமை இன்றைய தினம் சர்வதேச பங்குச்சந்தைகளை பார்த்தால் அன்னளவாக 2 வீதத்துக்கும் அதிகமான அளவு வீழ்ச்சியை பல பங்குச்சந்தைகள் சந்தித்தன. அதே நேரத்திலே ஆயில், அதாவது கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையிலே 8 வீதத்துக்கும் அதிகமான ஒரு வளர்ச்சியையும் காட்டியது. இந்த பின்னணியிலே இந்த 2ஆம் தேதி இன்றைய தினம் கொழும்பு பங்குச்சந்தை மூடப்பட்டிருந்தது. காரணம், ஒரு போயா தினம். நாளைய தினம் கொழும்பு பங்குச்சந்தை ஆரம்பிக்கின்ற பொழுது 3ஆம் தேதி பங்குச்சந்தையிலே ஒரு வீழ்ச்சி ஏற்படும். கட்டாயமாகவே ஒரு வீழ்ச்சி ஏற்படும். ஆனால் அந்த வீழ்ச்சி பல பேருக்கு பங்குச்சந்தையிலே உள்நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது. சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இதேபோல் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது 12 நாள் அந்த யுத்தம் இடம்பெற்றிருந்தது. அந்த யுத்தம் இடம்பெறுகின்ற ஆரம்ப கால பகுதியிலே பங்குச்சந்தையிலே ஓல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸினுடைய புள்ளிகள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் 17,650 ஓல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் இருந்தது. அந்த அந்த யுத்தத்தின் காரணமாக ஓல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 16,650 வீழ்ச்சி அடைந்தது. அன்னளவாக 900 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்தது. வீதாசாரத்திலே பார்த்தால் 5 வீத வீழ்ச்சியை ஒரு வாரத்துக்குள்ளே பங்குச்சந்தை கொடுத்தது. எல்லோரும் பதட்டப்பட்டார்கள். பல பேர் பங்குகளை விற்பனை செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஒரு மாதம் கழித்து பார்க்கின்ற பொழுது பங்குச்சந்தை அன்னளவாக 15 வீத வளர்ச்சியை காட்டியிருந்தது. 19,200 புள்ளிகள் வரை பங்குச்சந்தை சென்றிருந்தது. 16,600 புள்ளியில் இருந்து. ஆகவே பங்குச்சந்தை ஆரம்பத்திலே வீழ்ச்சி அடைந்தாலும் படிப்படியாக எழுச்சி அடைந்ததைத்தான் 2025 நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாளைய தினமும் பங்குச்சந்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். சந்திக்காமலும் சில வழிகளில் இருக்கலாம். ஏதாவது நல்ல விடயங்கள் நிகழ்ந்து ஏறினால் அவ்வாறு வீழ்ச்சி அடையாமலும் இருக்கலாம். ஆனால் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அது பல பேர் பங்குச்சந்தையிலே உள்நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். உள்நுழைந்தால் நீண்ட காலத்தில் அவர்களுக்கு பாரிய அளவு லாபத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். 2025 12 நாட்களிலே அந்த யுத்தம் முடிவடைந்து விட்டது. 2026 எவ்வளவு நாள் இந்த யுத்தம் நீடிக்கப் போகிறது என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம். 2025 இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மட்டும்தான் இந்த யுத்தம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை கொஞ்சம் அதிகரித்த அல்லது இன்னும் கொஞ்சம் பாரதூரமானதாக சென்றிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் இந்த யுத்தத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டு விட்டார்கள். ஈரானுடைய தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் மீதும் அமெரிக்க தளங்கள் மீதும் இடம்பெறுவதனால் அது ஒரு பாரிய தாக்கத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அது சர்வதேச ரீதியான அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த வருடத்திலும் பார்க்க இந்த வருடம் இந்த தாக்குதல் கொஞ்சம் வீரியமானதாகத்தான் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இந்த யுத்தம் தொடர்ச்சி அடைந்தால் இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பல நாடுகளுக்கு பாரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. எவ்வாறான தாக்கத்தை இலங்கைக்கு ஏற்படுத்த போகிறது என்று இன்னொரு காணொலியிலே நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது ஒரு கேள்வியோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அல்லது தொடர்ச்சியாக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் எந்த பங்கினை வாங்கினால் சிறந்தது என்பதை உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.